ஹாய் வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, நீங்கள் தமிழ்லையும் டைட்டிலையும் பார்த்த மாதிரி ஸ்ரீநகர்லேருந்து பாரமுல்லா தான் போகலான்ட்டு இருக்கோம். ஒரு ஹைலி செக்யூர்டு ஏரியா. ஒரு ட்ரெயின் ஜெர்னி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் கிளம்பிட்டுருக்கோம். நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்புனால ஒரு 10 to 11 கிலோமீட்டர் ஜேர்னி ஒரு 1/4 மணி நேரம் to 20 நிமிஷத்தில் வந்தாச்சுங்க. ஆட்டோவில் தான் வந்தோம். ஆட்டோவில் வர்றதுக்கு கரெக்டாக 200 வாங்கினாங்க. ஸோ ஒரு 11 கிலோமீட்டர்ஸ்க்கு 200 தான் வாங்குறாங்க காலையில். பரவாயில்ல. இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். அந்த ட்ரெஸ்லிங்கோட நல்லா இருந்துச்சு, வெல்கமிங்காக இருந்துச்சுங்க. இதான் டிக்கெட் கவுண்டர். காலையில் ஒரு 8 மணி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்னால பெருசாக கூட்டம் இல்லை இந்த டைமுக்கு. இதான் ட்ரெயின் சார்ட்ஸு. ஸோ ட்ரெயின் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா சீசன் டு சீசன் வேரி ஆகுங்க. வின்டருக்கு ஒரு மாதிரி, சம்மருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த டைமில் எப்படி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயோ இல்லாட்டி லோக்கல்லையோ செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வரணும். ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அப்படியே பாரமுல்லா வரைக்கும் சும்மா ட்ரெயின் ஜேர்னி போயிட்டு வரலான்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கேள்விப்பட்டு தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படியே பாரமுல்லா வரைக்கும் சுவிட்சர்லாந்து போகிற ட்ரெயின் மாதிரியே இருக்கும். நாங்கள் டெமோ ட்ரெயின் தான், எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்லை. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 1 hour 1.5 hours ஆகும். போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் திரும்பி வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுங்க. ஸோ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரூட் பானிஹால் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து பாராமுல்லா வரையும் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வரும், கரெக்டாக தெரில. ஸோ அந்த கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு டெமோ ட்ரெயின்ஸ் விடுறாங்க. என்னதான் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருந்தாலும் இன்னும் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகலை. டீசல் என்ஜின் ட்ரெயின்ஸ் தான் விடுறாங்க. இதுதான் அந்த டீசல், ஒன் ஆஃப் த டீசல் என்ஜின் ட்ரெயின். ட்ரெயினோட அவுட்டர் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் கல்ச்சரல் ரெப்ரஸன்டேஷனோட நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குல்ல பார்க்குறக்கு. ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன். இன்னொரு கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குங்க. பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்கும். கரெக்டாக நாங்கள் வந்து நவம்பர் 2 வந்திருக்கோம். அதனால் பெருசு இப்போ ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் பெருசாக எங்கேயும் ஸ்னோ வந்து பார்க்க முடியல ட்ரெயின் ரோட்ல எல்லாம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பட்காமிலிருந்து பானிகால் வரைக்கும் போகுதுங்க. இது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணும். இந்த என்டையர் பானிகால் டு பாராமுல்லா ரூட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இடையில வர ஸ்டேஷன் நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா படத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைலி செக்யூர்டு ஏரியா. இந்த ட்ரெயினில் தான் போக போகிறாங்க அப் டு பாரமுல்லா, இந்தியாஸ் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இந்த பானிஹால்லேருந்தே வரனால ஃபுல்லாக க்ரௌடடாக தாங்க இருக்குது. சீட்ஸே பெருசாக கிடைக்கல. நம்ம அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஒவ்வொன்றா தான் உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம உட்கார்றதுக்காக வரல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். பட் ஜஸ்ட் ஒரு சீட்டுக்கு பிடிக்கிறதுக்காக அங்கேயும் பார்த்துட்டு இருந்தோம். ஆட்டம் முடிஞ்சு வின்டர் ஆரம்பிக்கிற சீசன். அதனால ஃபுல்லாக ஒரு இலை கூட இல்லை ஃபுல் மரத்தில் எல்லாம். காஷ்மீர் வில்லேஜஸ். இந்த வீடு கட்டடத்தோட ஆர்கிடெக்சர்ஸே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல. நம்ம எங்கேயும் அதிகமாக பார்க்க முடியாத மாதிரி யூனிக்காக இருக்குங்க ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. காஷ்மீர் வில்லேஜஸோட பியூட்டிஃபுல் வியூஸ் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போதே பாரமுல்லாவை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்கேன். பாரமுல்லா நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரிலையும் நியூஸஸ்லையும் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்க பேர் தாங்க. இங்கே அடிக்கடி டெரரிஸ்ட்னாலையும் பிரிவினைவாதிகள்னாலையும் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. அதனாலேயே நம்ம நியூஸஸில் நிறைய கேள்விப்படுவோம், ஆர்மி அட்டாக் பண்ணியிருக்கு, ஆர்மி திருப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான பேர் தான் வந்து பாரமுல்லா. பாரமுல்லா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிஓகேன்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட்டில் தாங்க இருக்குது.
ஒரு 6 to 7 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான் பாரமுல்லா போகிறதுக்கு ஃப்ரம் ஸ்ரீநகர் டு பாரமுல்லா. இட் டேக்ஸ் 1 to 1:15 hours 10 minutes maximum. நம்ம இப்போ பாரமுல்லா ரூட்டில் பார்த்தீங்கன்னா பட்காம்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் ரீசெண்டாக வந்து அமரன் மூவியில் பார்த்துருப்பீங்க. இங்கே நடந்த பிரச்சனைகள் 2010-15 அரௌண்டில் நடந்த பிரச்சனைகள், அதுக்கு நம்ம இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடி, மேஜர் முகுந்த் பற்றி பேசியிருப்பாங்க. கம்மிங் அகைன் டு பாரமுல்லா. இது பிஓகே பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. நியூஸில் வர்றதை தாண்டி இங்கே எப்போவுமே பதட்டமான சூழ்நிலையை நிலவிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்மி கேம்ப்ஸ் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவதற்கான முக்கியமான வழித்தடம் தான் பாரமுல்லா. பாரமுல்லாவிலிருந்து முசஃபராபாத் அப்படிங்கிற ஒரு பிஓகே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரூட் இருக்குங்க. பட்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுங்க, செம்மையாக இருக்குது. சுற்றிலையும் மலை, மவுண்டன் ரேஞ்சஸ். இது ஒரு முக்கியமான ஏரியாவாக தெரியுது, நிறைய பேர் இறங்குறாங்க. பட்டான். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தோட்டம் தாங்க, ஆப்பிள் ஃபார்ம் தான். ஃபுல்லாக வின்டருங்கிறதுனால ஒரு இலை கூட இல்லாமல் இருக்குது பாருங்களேன், கருகருன்னு கருகி போயிருக்கு. ஊர் பேர் தெரியாத ஊரில் வின்டரில், அதுவும் ட்ரெயின் ஜேர்னிங்கிறது செம ஃபீலுங்க. இதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஹம்ரே அப்படின்னு ஒரு ஸ்டேஷன். ஹம்ரே இங்கேருந்து ஒரு 3 ஸ்டேஷன் தள்ளினா பாரமுல்லா வந்துடும். மவுண்டன் ரேஞ்சஸ் நல்லாயிருக்கு. பீப்புளாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப அட்மையர் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் சரியான ப்ரொடெக்ஷன், ஆர்மி மேன்ஸ் ஃபுல்லாக கூஞ்சிருக்காங்க, எல்லா ஸ்டேஷன்லேயும் பார்க்க முடியுது. நல்லாயிருக்கு. அங்கே தான் சோப்பூர் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன். ஸ்ரீநகர் டு பாரமுல்லாவில் இது ஒரு மெயின் ஸ்டேஷன். நிறைய பேர் இறங்குறாங்க. அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோஸ் பார்க்க முடியுதுங்க. இன்னொரு 10 to 15 டேஸில் ஃபுல்லாக கவர் ஆயிரும் இந்த இடம். இதுக்கு முன்னாடி குல்மார்க் போன ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அங்கே ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்னோ சூப்பர் ஃப்ரெஷ் ஸ்னோ பார்த்தோங்க. கண்டிப்பாக பார்க்கலன்னு அது பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன்.
இந்தியாஸ் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் நார்த். இதுக்கு மேலே ரோடே இல்லைங்க, ட்ரெயின் ரூட் இல்லை. இதுக்கு மேலே ஊருங்களாம் இருக்குது, பட் ரொம்ப 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 ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் எல்லாமே. கப்புவாரா, ஸ்கர்து அப்படின்ட்டுலாம் இதுக்கு மேலெல்லாம் ஊருங்க இருக்குது. பட் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. மக்கள் ஈஸியாக போகக்கூடிய வரக்கூடிய ஏரியானா இது வரைக்கும் தான், இந்த பாரமுல்லாங்கிற ஊர் வரைக்கும் தான் நம்ம ஈஸியாக வர முடியும். இதுவே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் தான். அங்கங்கே எல்லாம் ஃபுல்லாக ஆர்மி கேம்ப்பு, எல்லாமே ஆர்மி கேம்ப், ஆர்மி சைட்ஸ் தாங்க. நம்ம வந்து ட்ரெயின் அங்கே இருக்குது. நல்லா இருந்துச்சு, வர ரூட் ஃபுல்லாக சீனிக்காக நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரௌடு ஃபீலிங்காக தான் இருக்குது, லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வந்திருக்கோம் அப்படின்னு. நம்ம வந்து ட்ரெயின் அங்கே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் ஒரு 1/2 hourல இருக்குது. அதை பிடிச்சி நம்ம அப்படியே ஸ்ரீநகர் போக வேண்டியது தான். நல்லா இருந்துச்சு, வர ரூட் ஃபுல்லாக சீனிக்காக நல்லா இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம, ஜீலம் ரிவர்னு சொல்லிட்டு. காஷ்மீரில் தொடங்கி சிந்துலசம் வேர் போய் ஜாயின் ஆகும் அப்படிங்கிறது. இங்கே தான் பாரமுல்லாவில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து பக்கம் ஒரு 5 to 10 minutes வாக்கில் போயிடலாம். எனக்கு நெக்ஸ்ட் ட்ரெயின் 2 o'clock தாங்க. ஒரு 2 hours பக்கம் டைம் இருக்குது. சரி, ஜஸ்ட் ஒரு 1/2 hour போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எக்ஸாக்ட் எங்கேன்னு தெரியாமல் சும்மா அப்படியே மேப்பில் இருக்க லொக்கேஷன் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஃபுல்லாக சேரு சகதியாக தாங்க இருக்குது. ஆமாம், ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறக்காக என்னன்னு தெரியல. அதுக்கும் 2 மணி நேரம் ஆன்லேயே வச்சுருப்பானுங்களா ஹீட்டு. ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே லெஃப்ட்டு போகணுங்க, சாரி ரைட்டு போகணும். த ட்ரூ டோன், த ட்ரூ கலர் ஆஃப் காஷ்மீர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எந்த எடிட்டோ எதுவும் கிடையாதுங்க, ரியல் கலர் ஆஃப் காஷ்மீர். வாவ். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த மதிய பொழுதுல பாரமுல்லாங்கிற ஒரு ஹைலி செக்யூர்ட் ஏரியாக்குள்ள நடந்து போகிறதே கொஞ்சம் தயக்கமாக தாங்க இருக்குது. போகிறத வழி இல்லை. என்னடா ஹைலி செக்யூர்ட் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே சென்சிட்டிவ் அண்ட் செக்யூர்ட் ஏரியாங்க. இங்கே என்ன நடந்தாலும் எங்களுக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லை. உண்மையாக அதுதான் இங்கே இருக்குது. இது டிபார்ட்மெண்ட் இடங்கிறதுனால இது கொஞ்சம் க்ளோஸ். தண்ணியில் பெருசாக லேட் இருக்குங்க. பாருங்க, கார் போது பாருங்க. வர வழியில் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தோங்க. இந்த வழியிலிருந்து உள்ளே போனால் ஜீலம் ரிவர் பார்க்கலாம். அங்கே போட்டிருக்காங்க பாருங்க, அந்த கூடக்குள்ளே. எங்கெங்கேயோ போகலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ரெயின் டைம் இருக்குங்க. அப்படியே வாக் பண்ணோம். சும்மா சிட்டிக்கு வில்லேஜுக்குள்ளே ஒரு பார்க் கிடச்சிது. ஜீலம் ரிவர்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ரிவர் இங்கே தான் ஜாயின் ஆகுதுங்க. ஸோ ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, நல்லா இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி. ஸோ அதை ஒட்டின மாதிரியே ஜீலம் ரிவர். இது அப்படியே போய் சிந்துவில் ஜாயிண்ட் ஆகும். ஜீலம் ரிவர் ஒன் ஆஃப் த ஜிகிற மாதிரி தான். இது அப்படியே போய் சிந்துவில் ஜாயின் ஆகும். சம்பேர் கட்டத்தில் ஆஃப் சீசனுங்கிறனால எல்லாம் போட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வாட்டரும் அந்த அளவுக்கு இல்லைங்க.
லாஸ்ட் பாயிண்ட். ஸ்டேஷன் அங்கே இருக்குது. இது வந்து லாஸ்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் ரூட் இல்லை. இந்தியாவோட சவுத் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனான கன்னியாகுமரி ஸ்டேஷனையும் பார்த்தாச்சு. நார்த் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனான பாரமுல்லா ஸ்டேஷனையும் பார்த்தாச்சுங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ரௌட் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஒரு 1-1.5 மணி நேரம் பாரமுல்லாவில் இருக்க குட்டி வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. எங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிரும் டு ஸ்ரீநகர். இந்த ஒண்டர்ஃபுல் த்ரில்லட் எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஸ்ரீநகர் வந்துட்டோங்க. கலர்ஸ் ஆஃப் ஸ்ரீநகர், த காஷ்மீர். ரிட்டன் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஷேர்டு வேன் மாதிரி இருந்துச்சுங்க. பர் பர்சன் 30 rupees. அவ்வளோதாங்க. இந்த பாரமுல்லா ட்ரெயின் ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.